ஒரு உயிரின் பிறப்பை புனிதமாக நினைக்கிறார்கள். மனிதன் இளமை பருவத்தை தாண்ட பல பருவங்களை தாண்ட வேண்டியுள்ளது. ஒவ்வொரு பருவத்திலும் ஏழை பணக்காரன் வேறுபாடு, நிறம், சாதி, மதம் என பல வேறுபாடுகளை காண்கிறார். உழைக்கும் மக்கள் ஆடம்பரமான ஐடி துறையிலிருந்து சாதாரண அலுவலகங்களில் வேலை செய்வது வரை ஒவ்வொருவரின் தகுதிக்கும் மேல் ஆசைப்பட்டு கொண்டே அதற்கான போராட்டத்திலேயே வாழ்கிறார்கள். இங்கே அரைகுறையாக பிறந்துள்ள பிஞ்சுகளை பாருங்கள். மாற்றுத்திறனாளிகள், ஊனம், உடல் வளர்ச்சியின்மை என அனைத்து வேதனைகளையும் இவர்கள் தாங்குகிறார்கள். இவர்கள் இப்படி பிறந்தது யார் குற்றம்? இவர்கள் குற்றமா? இவர்களை பெற்றெடுத்தோர் குற்றமா? இறைவனின் குற்றமா? குற்றம் எதுவாக இருப்பினும் தண்டனையை ஏற்றவர்கள் இவர்கள் மட்டுமே. இப்போ இந்த மூளைவாத குழந்தைங்க எப்படி பிறக்கிறாங்கன்னா, செரிப்ரம் நம்ம பிரெயின்ல வந்து செரிப்ரம் பகுதியை பாதிக்கும் போது செரிப்ரல் பால்சி குழந்தைங்க பிறக்கிறாங்க. இப்போ செரிப்ரல் பால்சின்னு பார்த்தீங்கன்னாலுமே ஸ்பாஸ்டிக், அத்திடாய்ட், அட்டாசிக் அப்படின்னு ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸ்ல ஸ்பாஸ்டிக் அப்படின்றது வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் பிறக்கிறாங்க. ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக இருக்கும், எல்லா லிம்ஸும் அஃபெக்ட் ஆகிருக்கும், இந்த ஒரு ஜாயிண்ட்டும் வந்து டைட்டாக இருக்கும், அதுதான் ஸ்பாஸ்டிக். இதில் ஸ்பாஸ்டிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா அதில் சில டைப்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு 4 லிம்ஸ் 2 கை 2 கால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு லிம்ப் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கும் சில குழந்தைங்களுக்கு. அப்போ வந்து அது மோனோப்ளேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு லிம்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகிருந்தா மோனோப்ளேஜிக். இப்போ ஒரு சைடு அஃபெக்ட் ஆகிருக்கும் சில பேருக்கு, சில சில்ட்ரனுக்கு. அப்போ ஹெமிப்ளேஜிக், லெஃப்ட் ஹெமிப்ளேஜிக், ரைட் ஹெமிப்ளேஜிக், அது ஒரு வெரைட்டி. அடுத்தது 3 லிம்ஸ் 2 காய் 1 கால், இல்லை 2 கால் 1 கை, 3 லிம்ஸ் அஃபெக்ட் ஆகிருந்தா ட்ரைப்ளேஜிக். 4 லிம்ஸ் 2 கால் 2 கையும் அஃபெக்ட் ஆகிருக்கும், ஃபுல் ஓவர் பாடியும் ஸ்டிஃபாக ஸ்பாஸ்டிக்காக இருப்பாங்க, ஸ்பைனல், நெக்கு எல்லாமே டைட், வந்து குவாட்ரப்ளேஜிக் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்பாஸ்டிக்கில் வந்து ஒரு 3 வெரைட்டி இருக்குது. இதை தவிர ஸ்பைனல் டிஃபார்மிட்டிஸ் நிறைய வரும் இந்த ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனுக்கு. இப்போ நம்ம லிம்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது மோனோ ஹெமிப்ளேஜிக்கு, ட்ரைப்ளேஜிக், குவாட்ரப்ளேஜிக்னு சொல்கிறோம். இது ஸ்பைனல்லாம் அஃபெக்ட் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து
அந்த ஸ்பைனல் டிஃபார்மிட்டியோட இருக்கும். இந்த எஸ் கர்வ் மாதிரி இருக்கும் சில பேருக்கு முதுகு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பெண்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்பைனல் கார்டும் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அவங்களுக்கு சிட்டிங் ஸ்டாண்டிங் எந்த பொசிஷனும் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா மெயின் ஏரியா ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டே உங்களுக்கு வளைஞ்சிருந்ததுன்னா அதுங்க படுத்த படுக்கையாக தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெல்ட் எல்லாம் போட்டு இது பண்ணி ஒரு சிட்டிங் லெவலுக்கு கொண்டு வர முடியும். அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி பல வெரைட்டிகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து தெரப்பி தவிர வேறு ட்ரீட்மெண்ட் கிடையாது. லெஜிக்னா அப்பர் லிம்ஸ் இல்லைன்னா லோயர் லிம்ஸ், 2 கை இல்லைன்னா 2 கால் அஃபெக்ட் ஆகிறது வந்து பேராப்ளேஜிக். ஒன் சைடு ஒரு கை ஒரு கால் இல்லைன்னா ரைட் சைடு ஒரு கை ஒரு கால், ரைட் ஹெமிப்ளேஜிக் லெஃப்ட் ஹெமிப்ளேஜிக். அதான் டிஃப்ரெண்ட். 3 லிம்ஸ்னா ட்ரைப்ளேஜிக், 4 லிம்ஸ்னா குவாட்ரப்ளேஜிக். தென் ஸ்பைனல் அஃபெக்ட் ஆயிருந்தா வித் ஸ்பைனல் ப்ராப்ளத்தோட இருக்கிறது வந்து மல்டி ஸ்பாஸ்டிக். இது வந்து மிக்சட் டைப்னு சொல்லுவாங்க. ஸ்பாஸ்டிக்லேயே மிக்சட் டைப். மிக்சட் டைப்னு கேட்டிங்கன்னா அந்த போலியோவும் ஸ்பாஸ்டிக்கும் மிக்சிங்காக இருக்கும். காலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மசில் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஐடியலாக இருக்கிறதுனால மசில் வந்து டெவலப் ஆகாது இந்த போலியோ மாதிரியும். அதே நேரத்தில் டைட் தான் வரும். போலியோக்கு வந்து டைட்னஸ் இருக்காது, இழுக்கு இழுக்குன்னு இருக்கும் போலியோங்கிறது. அது வந்து ஷூஸ்லாம் போட்டு அப்ளை பண்ணாக்கா அவங்க நார்மல் வாக்கிங்க்கு வந்துடுவாங்க. பட் இந்த சைல்டு பார்த்தீங்கன்னா சில இந்த சுண்டி போகிறது இந்த மசில் டெவலப்மெண்ட்டில் குறைஞ்சுட்டே வரும். அதெல்லாம் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் டைட்னஸும் இருக்கும். இது வந்து மிக்சட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பசங்க மூளை வளர்ச்சி கம்மி. ஸோ மல்டி ஹேண்டிகேப். மைல்டு. அடுத்தது அந்த மைல்டு கேஸ் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வொகேஷனல் நல்லா ட்ரெயின் பண்ணலாம். கைத்தொழில்களை வந்து நிறைய சொல்லித்தரலாம். டிராயிங்கு, மியூசிக்கு, டான்ஸு அந்த மாதிரி டெவலப் பண்ண முடியும். மாடரேட் வந்து ஓரளவு அவங்களோட செல்ஃப் ஹெல்ப். இப்போ ஒரு 20 இயர்ஸ் பாய்க்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் லெவலில் தான் ஐக்யூ லெவல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து டாய்லெட் வாஷ் பண்ணுறது, அவங்களுக்கு குளிக்க வைக்கிறது அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால ஃபஸ்ட்டு அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்கள நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அவனோட பேசிக் நீட் அவனுக்கு சொல்ல தெரியும். அதுவே சொல்ல தெரியாது. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்தாலோ டாய்லெட் வந்தாலும் சொல்ல தெரியாது. அதெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட மெயின் செல்ஃப் ஹெல்ப் வந்து ட்ரெயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. தானே டாய்லெட் வாஷ் பண்ணி தானே சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி ட்ரெஸ்ஸை போடுறதுங்கெல்லாம் வந்து எல்லாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு நல்லா நம்ம கொடுத்தாலுமே பாதி பர்டன் கம்மியாகும். ஸ்பாஸ்டிக்ல எப்படி இருப்பாங்க, ரொம்ப டைட்டஸாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி செரிப்ரல் பால்சியில் இன்னொரு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்திடாய்ட். அத்திடாய்ட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அந்த இன்வாலன்ட்ரி மூவ்மெண்ட் நிறைய இருக்கும். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைப்பாங்க, ஒரு தேய் நடப்பாங்க, கோஆர்டினேஷனே இல்லாமல் இருக்கும். அதுதான் அத்திடாய்டு. அட்டாசிக்குன்னு இன்னொரு வெரைட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸ், பேலன்ஸே இருக்காது. எழுந்து நிற்பாங்க, துக்குன்னு விழுவாங்க, இல்லை காலை அகட்டி வைப்பாங்க. பார்த்துருப்பீங்க குழந்தைங்க நடக்க சில பேர் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சு வைடர் பேஸில் நடப்பாங்க. அதெல்லாம் வந்து இன்பேலன்ஸ். அதுதான் அட்டாசிக். இந்த 2 டைப்புமே பார்த்தீங்கன்னாக்கா டைட்னஸே இருக்காது. ஒரு இழுக்குன்னு இருப்பாங்க, வெளன்னு இருப்பாங்க கை காலெல்லாம். அவங்களுக்குலாம் மசில்ஸில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுக்கணும். இப்போ ரொம்ப வைடர் பேஸில் நடக்கிறவங்கள ஸ்மாலாக கிட்ட காலை வச்சு நடக்க வைக்கிறது, நிறைய ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுக்கறது, வெயிட் லிஃப்ட் பண்ண சொல்கிறது, அது மாதிரிலாம் பண்ணும்போது மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆகிட்டுனா இந்த இன்கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. இந்த இழுக்குன்னு இருப்பாங்க, ஃப்ளாப்பியாக இருப்பாங்க, கோஆர்டினேஷன் இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் நடப்பாங்க. பார்த்துருப்பீங்க காக்கா பறக்கிற மாதிரி சில பேர் நடக்கிறது பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து அத்திடாய்டு, அட்டாசிக். அதெல்லாம் வந்து அந்த இன்வாலன்ட்ரி மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் நடக்கிறது, அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பியாக இருக்கும், ஒரு ஸ்டிஃபாக இருக்காது. 12 வயசு குழந்தை ஃப்ளாப்பி பேபி.
ஃப்ளாப்பி பேபினா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மசில்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகாமல் ஃப்ளாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குழந்தை வந்து ஒரு 6 மந்த் பேபியாக எங்ககிட்ட வந்துச்சு. இப்போ 12 இயர்ஸ் ஆகுது. வெறும் சுப்பையிலேயே அப்படியே படுத்துட்டே இருப்பாங்க. She can stand பேபின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழந்தை 10 நாள் குழந்தையா வந்தவர். இப்போ இவருக்கு 10 வயசு ஆகுது. ஸ்பீச் கிடையாம இருந்தது, ஒண்ணுமே பேச மாட்டார். வர சொல்லி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே உருண்டுட்டு இருப்பாரு, கூழ் மாதிரி இருப்பாரு. அப்படியே ஃபோல்டு பண்ணிடலாம், இவர் கை காலெல்லாம் மடக்கிடலாம், கர்ச்சிப் மாதிரி மடிச்சிடலாம் இவர். அந்த மாதிரி இருந்தவர் இப்போ இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுத்து நல்ல மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்பீச் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் இப்போ ஒரு ஸ்லோகோ